இப்போ உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குது விவசாயிகளும், அதுக்கப்புறம் அடுத்து பேசப்படுவது ஜல்லிக்கட்டு பத்தாங்க. ஜல்லிக்கட்டு அப்படி என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஜல்லிக்கட்டுன்றது தமிழ்நாடு தொன்று தொட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு வீர விளையாட்டுன்னு நாங்க சொல்ல முடியும். அந்த வீர விளையாட்டை இப்ப யாரோ ஒருத்தவங்க நம்மளை தடை பண்ண சொல்றாங்க. அது எப்படி இருக்கும் நம்ம கிட்ட, நம்ம மக்கள் கிட்ட எந்த மாதிரி ஒரு உணர்வுகளை அது கிரியேட் பண்ணிருக்கு அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு தெரியும், இந்த வாரமே பாத்தீங்கன்னா நம்ம இளைஞர்கள் அனைவரும் அவங்க முன் இதை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் இல்ல, பல்வேறு அமைப்புகள் அவங்களால முடிஞ்சது அவங்க எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இது என்ன நடக்க போகுது, இந்த வருடமாவது ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஜல்லிக்கட்டை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பா நீங்க ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட இப்ப ஆரம்பிச்சது கிடையாது. நம்மளோட மூதாதையர்கள் தமிழர்கள் அவங்களோட அன்றைய காலத்திலிருந்தே இதை தொடர்ந்து தை மாதம் 1ஆம் தேதி கொண்டாடி இருக்காங்க. அதுல பங்கேற்று ஒரு வீர விளையாட்டாவே நடத்தி வந்துட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இந்த ஜல்லிக்கட்டு எங்கெங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர், பாலமேடு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தமலை, தேனி மாவட்டம், இந்த மாதிரி பல்வேறு இடங்கள்ல தை மாதத்திற்கு அடுத்த நாள், அதாவது மாட்டுப் பொங்கல் சொல்லுவாங்க, அந்த நாள் அன்று இந்த ஜல்லிக்கட்டு விழாவானது வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. ஜல்லிக்கட்டுல 3 வகை சொல்லுவாங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா வேலி ஜல்லிக்கட்டு, இரண்டாவது வாடிவாசல் ஜல்லிக்கட்டு, மூன்றாவது வடம் ஜல்லிக்கட்டு. ஸோ இது என்ன டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா, வேலி ஜல்லிக்கட்டுல உங்களுக்கு அந்த காளையை, நன்றாக வளர்க்கப்பட்ட காளையை அவிழ்த்து விடப்படும். அவிழ்த்து விடப்பட்டவுடன் இளைஞர்கள் அடக்கி தனது வீரத்தை நிரூபிப்பார்கள். வாடிவாசல்ன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுலாம் ஒரு எடுத்துக்காட்டு வாடிவாசல் ஜல்லிக்கட்டுக்கு. ஸோ அங்க உங்களுக்கு காளையை அவிழ்த்து விடுவாங்க. 2 பக்கமும் கூட்டங்கள் இருக்கும். அந்த கூட்டத்தை தாண்டி அது வீரத்தை நிரூபிக்காதா, அதுதான் வாடிவாசல் ஜல்லிக்கட்டு. வடம் ஜல்லிக்கட்டு என்பது உங்களுக்கு ஒரு 20 அடி நீள கயிற்றுல கட்டிடுவாங்க. அது அரங்கத்தில் நடுவில் அது இருக்கும். ஸோ அதை பிடிப்பவர்களுக்கு வெகுமானமும் வழங்கப்படும். அப்படிதான் இந்த 3 வகையா ஜல்லிக்கட்டு நடத்தப்படுகிறது. இது மாதிரியாக தமிழனோட வீரத்தை பறைசாற்றக்கூடிய இந்த விழாவானது இப்பொழுது தடை செய்யப்பட்டுள்ளது. இதுக்கெல்லாம் பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2008ஆம் ஆண்டு தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. அது வரைக்கும் நமக்கு ஜல்லிக்கட்டுக்கோ நம்ம தமிழர் பண்பாடு பறைசாற்றக்கூடிய தை மாத திருவிழாவிற்கோ எந்த பிரச்சனையும் வரலன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் விலங்குரிமை காப்பகம் அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, காளைகளை நம்ம கொடுமைப்படுத்துறோம் அந்த மாதிரி ஒரு கருத்தை வெளியிட்டு அவங்க உயர்நீதிமன்றத்திலையும் உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்குகள் தொடர்ந்தார்கள். அந்த வழக்குகளின் பேரில் ஜல்லிக்கட்டானது மாறி மாறி தடை செய்யப்பட்டது. அதன் பின்னர் தமிழக மக்கள் அனைவரும் பல்வேறு எதிர்ப்புகளை தெரிவித்தனர். நீங்க கேட்கலாம், என்ன ஏன் இது தடுக்குது, நம்ம ஏன் ஜல்லிக்கட்டை நடத்தணும் அப்படின்னு கேட்கலாம். இல்லங்க, கண்டிப்பா நடக்கணும். இதை நம்ம தமிழர் பண்பாடு கலாச்சாரம் அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் இருக்குன்னு தான் சொல்ல முடியும். இப்போ புலிகளை காப்பதற்கு நம்ம என்ன பண்றோம், அவங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கிறதுக்கு பல விதிமுறைகளையும் பல சட்டங்களையும் கொண்டு வர்றாங்க. அது மாதிரி இந்த காளை மாடுகள்ன்றது ரொம்ப அழகா ஒரு வீட்டுல தன்னோட குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க. ஸோ எங்க ஊர் சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அதை ரொம்ப குழந்தை மாதிரி வளர்ப்பாங்க. வளர்த்துட்டு அவங்க ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவார்கள். இப்போ இந்த ஜல்லிக்கட்டு தடைப்பட்டதுன்னா அந்த காளைகளை வளர்ப்பது ஒரு சாத்தியமற்றதா மாறிவிடும். இப்ப விஞ்ஞானமும் சரி, நம்மளோட வாழ்க்கை தரமும் சரி உயர்ந்ததுக்கு அப்புறம் இது வரைக்கும் நம்ம மாடுகளோட யூஸ்ன்றது ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே போகுதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கனால நம்ம காளைகளை நிறைய அழிக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ காளைகளே இல்லைன்னா அந்த மாடோட இனம் எங்க போகும்? இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் தமிழக மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உயிரோட மொத்த வேரையை பிடுங்கணும்னு நினைக்கிறது நம்மளோட தப்பான விஷயம் தானே. இதை தாண்டி ஒரு விவசாயிகளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அதை நம்ம பாக்குறத விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பண்பாடு செயலை தடை செய்வதற்கு அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அப்படின்னு தான் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மிருகவதை சட்டம்ன்றது அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல நியாயமான விஷயம் கிடைக்கணும்ன்றது தான் எங்களோட ஆசையும். மக்களோட கருத்துக்களும் நிறைய இடத்துல அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழனுக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா எப்போ எந்த டைரக்ஷன்ல நம்மளுக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஒரு மீனவனுக்கு பிரச்சனையா இருக்கு, ஒரு தமிழனுக்கு பிரச்சனையா இருக்கு, அதை தாண்டி ஒரு தண்ணிக்கு கூட பிரச்சனையா இருக்குங்க. இத்தனை விஷயங்களை தாண்டி நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு பாருங்க. இந்த மாதிரி தமிழர்கள் ஒவ்வொருவரும் அவங்களோட மனதளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டும் அவங்களோட குமுறல்களை அங்கங்க அவங்களோட கோபங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம தமிழர், அந்த உலக தமிழரான நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணுங்க. நீங்க இந்த களத்துல இறங்கணும்னு கூட அவசியம் இல்லை. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். இந்த பிரச்சனையை நம்ம தமிழர்களோட பிரச்சனைய மட்டும் கருதாமல் இதை நம்ம ஒரு இந்தியனோட பிரச்சனையா மாத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த தேசிய மீடியாக்கள் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாத்தையும் உள்ள கொண்டு வரணும். ஆல்ரெடி சென்னையில மழை வந்தப்பயே யாரும் வரலங்க. அதுக்கு எவ்வளவோ போராடி பார்த்தோம், யாரும் வரல. டைம் நம்மளால முடியும். நம்ம இணையங்கள்ல இருக்க, நீங்க ஃபேஸ்புக்லயோ இல்ல ட்விட்டர்லயோ
ட்விட்டர்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம் எதுல இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, நம்மளோட சப்போர்ட்டை நீங்க எப்பவுமே தெரிவிச்சுட்டே இருங்க. வி நீட் ஜல்லிக்கட்டு அப்படின்றதோட இல்லாம வி டூ அ ஜல்லிக்கட்டுன்னு போட்டுட்டு ஒவ்வொரு நேஷனல் மீடியாவோட இப்ப ஒரு NDTV எடுத்தீங்கன்னா NDTV @NDTV @Times of India @The Hindu இந்த மாதிரி நீங்க டேக் பண்ணும்போது இந்த விஷயங்களை அவங்களுக்கு நிறைய டேக் பண்ணும்போது அது ஒரு பெரிய விஷயமா அவங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். அதுக்கப்புறம் அவங்க உள்ள வருவாங்க. இந்த பிரச்சனையை பெருசா மாத்தி இந்த மக்கள் கிட்ட ஒரு பெரிய விழிப்புணர்வை இந்தியா லெவல்ல ஏற்படுத்தி கடைசி அந்த ஜல்லிக்கட்டை கண்டிப்பா நம்ம ஒரு வெற்றிகரமாக நடத்தணும்ன்றதாகும். இது மாதிரி உங்களுக்கு நிறைய ஆச்சரியமூட்டக்கூடிய செய்திகள் எல்லாம் நாங்க தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்க கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். நன்றி.